வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம். பெரிய நாலேஜெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, சிம்பிளாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரீலான்சர் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய சைட் இருக்குது. Upwork இருக்குது, ஃப்ரீலான்சர்னே சைட் இருக்குது, ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்டின் மூலமாக நமக்கே தெரியாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சிங் ஜாப் அல்லது கலர் சேஞ்சிங் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இந்த ஜாபை பற்றி முழுசாக விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் தான். இப்போ நம்ம போகலாம் வீடியோக்குள்ளுக்கு. இப்போ நான் இந்த ஃப்ரீலான்சர் சைட் எடுத்துகிட்டு இதில் ஃபோட்டோ கலர் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு ஃபோட்டோவோட கலர் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இதில் 3 கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு கலர் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாப் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து கலரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 4 கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இங்கே 3 கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 கலர், அதே மாதிரி பேண்ட்ஸும் 4 கலர் பண்ணியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 6 கலர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சர் சைட் இருக்குது. எல்லா சைட்டுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஜாப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ட்ரெஸ்ஸஸுக்கு மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சஸ், ஸ்கூட்டர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே கலர் மாற்றி கொடுக்குறவங்க கண்டிப்பாக தேவை இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஹைலி டிமாண்டான இதுதான். இப்போ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்தை மாற்றுறதுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ்னே வரும்னு வைங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 400 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளுக்கு போனீங்க அப்படின்னா அதுவும் ஒரு இமேஜுக்கு தான் கொடுக்குறாங்க, 1 டேயில் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் அவங்க பண்ணின ஒர்க்கோட சாம்பிள்ஸ் இருக்குது, அவங்க பண்ணின ஒர்க்கும் இருக்குது. ஸோ இவர் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு, அப்போ ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க யாரோ. ஸோ இவங்க வந்து எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்க ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா 1786 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா 800 கிட்ட பண்ணி கொடுக்குறாங்க. 4 இமேஜ் தான். இது வந்து 2000 பண்ணி கொடுக்குறாங்க 10 இமேஜ். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே 1 டேயில் தான் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 10 நிமிஷம் அவங்க பண்ணுறதுக்கான ஏர்னிங்ஸ் தான் இது. ஸோ இவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த சைட்டை நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிங்கனாலே தெரியும். நிறைய கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஜாபாக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சிஸ்டத்தில் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி இப்போ நான் உங்களுக்கு வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவோட ட்ரெஸ் கலரை மாற்றி காணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ். இந்த இமேஜை நம்ம வந்து இதோட ட்ரெஸ் கலரை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு லாக் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். எந்த ஃபோட்டோ கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட் லாக் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடணும். பேக்ரவுண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து செப்பரேட் பண்ணணும் பேக்ரவுண்டில். அதுக்கு வந்து செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் அப்புறம் இப்படி செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் செலக்டில் போய் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இன்வெர்ஸ் செலக்ட் ஆகிட்டு இப்போ உங்களோட இல்லை சாலிட் கலரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். லேயரில் போய்ட்டு நீங்கள் ஒரு சாலிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஷர்ட் போட்டிருக்கிற கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஷர்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ராப்பர் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் கிட்டத்தட்ட செலக்ட் ஆகிட்டு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் இது ஃபுல்லாக செலக்ட் ஆகலை. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செலக்டிங் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம பண்ணணும். சப்போஸ் எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல இருந்து அப்படின்னா மைனஸை நீங்கள் யூஸ் பண்ணி, இப்போ இந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக மைனஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் அப்படின்னா தேவைப்பட்ட இடத்த நீங்கள் ப்ளஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணின உடனே மறுபடியும் உங்கள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்கிட்ட வந்துட்டு Q and Saturate அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. பண்ணின உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஷேட்டோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 கலரையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணினா போதும், கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஜேபிஜியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், வெளியே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் திரும்ப இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் அஸ் கொடுத்துட்டு ஜேபிஜியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். 1 அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இந்த Q and Saturateல நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் அந்த பேனல் வரும். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய கலரை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நமக்கு 2வது கலர் கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் போய் சேவர்ஸில் போயிட்டு இன்னொரு நேம் கொடுத்துட்டு நம்ம அதே ஜேபிஜியில் போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 3 கலர் ரெடி ஆகிட்டு. இருந்த ஒரு கலர் இருக்குது. இப்போ ஒரு கலர் நம்ம 2 கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம், 3 கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 3 படம் வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த பிக்சர் நான் எடுத்துருக்கிறேன். இதையும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லாக் சிம்பிளை நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் செலக்ட் போகிறீங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி செலக்ட் ஆயிரும். இப்போ செலக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் போகிறீங்க, கலர் ரேஞ்ச் இது பண்ணுறீங்க. இந்த இடத்த நீங்கள் கலரை சூஸ் பண்ணுறீங்க, ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ செலக்ட் ஆகிட்டு நிறைய இடத்துல தேவையில்லாத இடம் செலக்ட் ஆகிருக்குது. அதுக்கு நம்ம செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணுறோம், மைனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கே தேவையில்லையோ அங்கங்கே இதை வச்சு லைட்டாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு தேவையான இடம் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு சாலிட் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சாலிட் கலர் மாறிட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடி கலரில் போயிட்டு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ளூ கலர் மாறிடும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 நேம் சேவ் பண்ணியிருக்கிறோம். கொண்டு போய்ட்டு பிஎன்ஜி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறீங்க, ரெட் கலர் சேஞ்ச் பண்ணுறோம், ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இதையும் நம்ம பிஎன்ஜியாக சேவ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம 2 கலர் கொண்டு வந்துட்டோம். அடுத்தது ஆஷ் கலர் தான் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக இப்போ வேறு ஒரு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமான வேலை. ஏன்னா அதுதான் அந்த ட்ரெஸ்ஸை தாண்டி வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் ஈஸியாக நீங்கள் மாற்றிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதை எப்படி இதே மாதிரி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண ஒவ்வொரு ஃபைலாக நம்ம இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ 3 ஃபைல் இருக்குது. 3 ஃபைலையுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஓப்பன் பண்ண நியூ பேஜ் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும்.
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே அதே மாதிரி செட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இது மேலே இருக்குது, ரெண்டும் உள்ளுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜத்துக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி செட் ஆகிட்டு இப்போ நம்ம 3யுமே ரெடியாக கொண்டு வந்துட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் ஒயிட் கொடுத்துருந்தாங்க, அதுக்காண்டி இங்கே இந்த பெயிண்ட் பக்கெட் எடுத்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இது அவ்வளோ பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரும். இந்த பனியனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான். நம்ம ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே லேயர் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கலர் மாற்றிக்கலாம். எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் செலெக்ஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனித்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலெக்ஷனுக்கு நிறைய டூல் இருக்குது. நான் பண்ண மாதிரி தான் இல்லை, நான் பண்ணது கொஞ்சம் ஈஸியான வேவ் காமிச்சு கொடுத்துருக்குறேன். இந்த பென் டூலை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அல்லது மேஜிக் டூல்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணல பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு லேயர் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு படத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற கலரை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்குள்ள பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்க்குற வேலைக்கு வந்து 400 அப்படிங்கிறது ஒரு நல்ல காசு தான். ஸோ நமக்கு ஆர்டர் மட்டும் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இதன் மூலமாகவே மாதம் ஒரு 25,000லேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு டிமாண்டான ஒரு ஜாப் தான் இது. அது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரீலான்சர் சைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி இதன் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.